ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் வரும் வாரங்களில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி ப்ரோமோ விட்டுருக்காங்க. வாங்க பார்க்கலாம். அவங்க என்ன பண்ணுறாங்க, தமிழ் எப்படியாவது இந்த படிப்பை நான் கண்டினியூ பண்ணணும், இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேதுபதியோட சித்தி கிட்ட எப்படி தனியாக சொல்கிறாங்க நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த சித்தி எப்படியாவது தான் குழந்தனார இந்த ஏலக்கார வீட்டில் பிச்சைக்கார வீட்டில் கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த முடிவோட தான் பிளான் பண்ணி காய நகர்த்துறாங்க. அது தெரியாமல் அவங்கக்கிட்டே இந்த தமிழ் போய் சொல்லுது. அவங்க ஒன்றுமே சொல்லாமல் போயிடுறாங்க. தமிழ் என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஹெச்எம் வர்றாங்க. அவங்களையுமே இவர் வாசலில் நின்று அனுப்பி விட்டுறாரு அம்மா போட்டுக்குன்னு சொல்லிட்டு. அதனால் அவங்களும் போயிடுறாங்க. தமிழ் பாவம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. படிப்பு மேலே அவ்வளோ ஆசையாக இருக்குது. அதுக்கப்புறம் சேதுபதிகிட்ட போய் சொல்லுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த முயற்சியும் கைவிட்டுரும் போல இருக்குது. சொல்ல முடியலை போல இருக்குது. சொல்லியும் பலன் இல்லை அப்படின்ட்டு கடைசியாக என்ன பண்ணுறதுன்னு நினச்சி ஒரு முடிவு பண்ணுறாங்க. 100க்கு ஃபோன் பண்ணுறாங்க. காவல்துறைக்கு ஃபோன் பண்ணி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணுங்கிறக்காண்டி கால் பண்ணுறாங்க. நடுக்கத்தோட பயத்தோட அங்கேயும் எடுத்துகிட்டு யாருன்னு கேட்குறாங்க. நான் தமிழ் பேசுகிறேன், இந்த மாதிரி நான் மைனருங்க, என்னை படிக்க விடாமல் கல்யாணம் பண்ணிக்க பார்க்குறாங்க, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லிடுறாங்க. பெண்ணுக்கு குரல் கொடுக்குற நாடு இல்லையா நம்ம தமிழ்நாடு? அதுவும் ஒரு மைனர் பொண்ணு படிக்கிறது தான் முக்கியம்னு நினைக்கிறவங்க. அப்படிங்கிற காவல்துறை சும்மா இருக்குமா? உடனே எங்கேம்மா எந்த இடமா அப்படின்னு சொல்லி அட்ரஸை நோட் பண்ணிக்கிட்டு அங்கே ரெடியாக கிளம்பி ஓடி வர்றாங்க. ஆனால் என்ன நடக்க போகுது, அங்கே விசாரிச்சுட்டு பெரிய இடம், சேதுபதி அப்பா பேரை கேட்டோன்னே அங்கே போக போகிறாங்க. அவங்க இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்ல போகிறாங்களா, பேசாமல் ஓடிடுங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்களா, என்னங்கிறது தெரியல. அவங்க பேசாமல் காவல்துறை கண்டுக்கிட்டாமல் வந்துட போகுதா என்னங்கிறது தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம். கல்யாணம் ஆனால் கண்டிப்பாக நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. பார்க்கலாம், சின்ன மருமகளாக சேதுபதி வீட்டுக்கு போக போகிறாங்களா, வீட்டிலே படிப்பை தொடர போகிறாங்களா அப்படிங்கிறத உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.